சார் அதே மாதிரி வந்து நேற்று நடந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் வந்து அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவிழ்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரியா, இல்லை இது பின்னாடி வந்து எதனா செயல்பாடு இப்போத்துலேருந்து எதனா செயல்பட்டுட்டு இருப்பாங்களா? என்னென்ன வாய்ப்பு கிடைச்சாலும் செயல்பட பார்ப்பார்கள். இன்னொன்று, மிக மோசமாக நம்பிக்கை இழந்திருக்காங்க திமுகவில். பயம் ஒரு பக்கம், மோசமான இது விஷயம். ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் முக்கிய பொறுப்புக்கு வந்தது, கட்சியில் முக்கியமான இருந்தது, அதிகார மையத்துக்கு ஆதவ அர்ஜுனா வந்ததெல்லாம் அவர்களுக்கு பெரிய பயத்தை கொடுத்துருது. பழி வாங்குவார்களோ அப்படின்ற பயம்லாம் இருக்குது. அதனால் இப்போ திமுக அதிமுகனா அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடும், எங்கேயாவது எதாவது ஆஃப் பண்ணலாம். ஆனால் இவர்களை போட்டு ரொம்ப சோதிச்சிட்டாங்க. அதனால் கான்டாக்ட் எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அதனால் பெரிய அளவில் இன்னொன்று, பின்னாடி இருந்து இயக்குகிற பாஜக அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. அப்போ இவர்கள் எடுக்கிற முடிவுக்கு அவர்களும் ஏதாவது செஞ்சாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் போட்டாலே இடி மற்ற விஷயங்கள்லாம் வருவாங்க உள்ள. அப்போ அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் என்ன ஆகும்னு யோசிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பயப்படுறவங்க மற்ற எல்லாருக்கும் சேர்த்து நம்பிக்கையோடு இருங்க, இந்த ஆட்சி விரைவில் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆட்சி விரைவில் கவிழும்னா, இங்கேருந்து போன கூட்டாளிங்க தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. காங்கிரஸு ஸ்ட்ராங்காக இருக்குது, இடதுசாரிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, முஸ்லீம் லீக்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திருமாவளவன் இருக்கார். இவர்களே இல்லை, தேவையே இல்லை அப்படின்னா அதிமுகவில் ஒரு தரப்பினர் ஸ்ட்ராங்காக ஆதரவு கொடுக்குறாங்க. அப்புறம் எங்கேருந்து கவிழ்றதுக்கு? அதனால் இந்த ஆட்சி கவிழும் அப்படின்றதெல்லாம் அவர் சும்மா அவர் நம்பிக்கை விட்டுறதுக்காக பேசுகிறாரு. அவரும் கூட சில சமயம் நம்புவார், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.